ஹலோ. ஆமாண்ணா. என்கிட்ட எல்லா காசும் உங்களுக்கு அனுப்பிட்டேன். அடுத்த மாதம் வாடகைக்கு அப்பாவுக்கு மட்டும் கால் பண்ணாதீங்க. ஆ. ஆடிஷன் என்னாச்சு? இல்லை மச்சான், எனக்கு செட் ஆகும் தோணல. நீயும் கப்பலில் ஏதாச்சும் வேலை இருந்தால் பார்த்து சொல்லேன். வேலைக்கு போறியா? இந்த ஆடிஷனில் என்ன ஆடிஷன் போய்க்கலாம். தேவையில்லாமல் ஏதாவது அவசரப்படாத மச்சான். எனக்கு ஒன்று ஃபேமிலி இருக்குடா. அவங்கள பேக்கப் கொடுத்து தான் ஆகணும். எவ்வளோ அந்த அவர் கஷ்டப்பட்டுருப்பாரு. இங்கே பாச்சானே, நானும் இப்போ நீ இருக்க தெரியும் நம்ம இருந்தால் வேலைக்கு போக ஆரம்பித்தேன். என் தங்கச்சி படிக்க வைக்கணும்னு கடனை ஒன்றா வாங்கி படிக்க வச்சேன். அடுத்த 5 வருஷத்துக்கு என்னால் எந்த ரிஸ்க் எடுத்து ட்ரை பண்ண முடியுமான்னு தெரியல. அதுக்கப்புறம் ட்ரை பண்ணணும்னு நினச்சாலும் வேற என்ன பண்ண முடியும்? என் ஃபேமிலி அங்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. உனக்கு தான் தெரியும்ல. இன்னொரு டேஸில் வீட்டில் வேறு பேசன்னு சொல்லியிருக்கேன். அது 8 மாதம் முடிஞ்சிச்சு. 8 மாதத்துக்கே பயன்ட்டியா மச்சான்? என் நிலைமையில் நீ இருந்தால் இப்படி கேட்டுருக்க மாட்டேன் மச்சான். ஆனால் நான் முடிவு பண்ணிட்டேன் மச்சான். உன் கம்பெனியில் ஏதாச்சும் வேலை இருந்தால் பார்த்து சொல்லு. என்னமோ பண்ணு. டேய் எங்கடா அவன்? டேய் இங்கே தான் இருக்கியா? ஒரு ஆடிஷன் ஒன்று இருக்குது, பெரிய டைரக்டர் படம் தான். நீ போய் அட்டன் பண்ணு சரியா? போய் வேற வேலை இருந்தால் பாடுறா. என்னடா ஆச்சு உனக்கு? சார் எல்லாத்தையும் விட்டு வேலைக்கு போக போகிறாராம். இதெல்லாம் எப்படா நடந்துச்சு? டேய், நீ கேட்ட மாதிரியே என் கம்பெனியில் உனக்கு ஒரு ஜாப் பார்த்துருக்கேன். வர 15th இன்டர்வியூ இருக்குது சரியா? நீ போறீ. அன்னைக்கு அந்த ஆடிஷனும் இருக்குது, நீ அட்டன் பண்ண மாட்டியா என்ன? மச்சான் நான் இன்டர்வியூ போகணும்டா. என்னடா சொல்கிறான் அவன்? தெரில. மச்சான், நான் உனக்கு அந்த கம்பெனி லொக்கேஷன் சென்ட் பண்ணியிருக்கேன் சரியா? இன்றைக்கி எனக்கு ஆஃபு, என்னால் வர முடியாது. ஸோ இனிமேல் நீ எடுக்க போகிற முடிவு தான் சரியா? டேய், அந்த ஆடிஷன் போஸ்டரை நான் உனக்கு சென்ட் பண்ணியிருக்கேன். அதிலே என்ன மென்ஷன் ஆகிருக்கும், அது என்னன்னு கொஞ்சம் நீ பாருண்ணா. டேய் என்ன யோசிச்சுட்ருக்க? எங்கே தோணுதோ போ, என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம். சரி நான் போகிறேன். அவன் கண்டிப்பாக ஆடிஷன் தாண்டா போவான். இல்லை மச்சான், எனக்கு அப்படி தோணல. அவனுக்காக இல்லைனாலும் அவன் ஃபேமிலிக்காக வச்சு இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணால் தான் தோணுது. ரொம்ப கஷ்டப்பட்டான்டா அவன். எங்கே தோணுதோ போ, என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம். ஜான், நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க. ரொம்ப கஷ்டப்பட்டான்டா அவன். அவன் இன்டர்வியூ தான் போனோன்னா 8 மாதத்துக்கு முன்னாடி போயிருக்க மாட்டான். ஏன் அப்போ அவன் கஷ்டப்படலையா என்ன?